சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான வழக்கில் விசாரணை நடத்த பெண் காவல் அதிகாரிகளை ஈடுபடுத்த வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம். மதன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். இணையதளங்களில் பகிரப்பட்ட தன்னுடைய அந்தரங்க வீடியோக்களை அகற்ற வேண்டும் என்று சென்னையை சேர்ந்த பெண் வழக்கறிஞர் ஒருவர் தாக்கல் செய்த வழக்குதான் இன்று மீண்டும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த விவகாரத்தில் மத்திய அரசை தரப்பில் வைத்த வாதத்தை பார்க்கும்போது ஏற்கனவே உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின்படி அந்த வீடியோ இடம்பெற்றிருந்த அனைத்து இணையதளங்களிலும் முடக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அதற்கான அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு 39 இணையதளங்களில் மீண்டும் இந்த வீடியோக்குள் பரவி வருவதாகவும் அதை தடுக்க வேண்டும் என்றும் மனுதாரர் தரப்பில் ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வீடியோக்கள் மீண்டும் பரவாமல் தடுப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதி இணையதளங்களில் பகிரப்பட்ட அந்தரங்க வீடியோக்களை அகற்ற எங்கு புகார் அளிக்க வேண்டும், புகார் அளித்தால் என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது குறித்து விரிவான மனு தாக்கல் செய்யவும் தற்போது மத்திய அரசு உத்தரவிட்டார். அதே போல இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட அந்த பெண் வழக்கறிஞரை பெயர் முதல் அவருடைய பெயரை முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிட்டதுடன் குற்றம் சாட்டப்பட்டவரை அடையாளம் காட்டுவதற்காக சம்பந்தப்பட்ட அந்த வீடியோவை அந்த பெண் முன்னிலையிலேயே 7 காவல்துறையின் பார்வையிட்டு விசாரணைக்கு கடும் கண்டனம் தெரிவித்தார் நீதிபதி. அதே போல காவல்துறையுடைய இந்த செயல் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு மேலும் மன உறுதி ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்தார். இது போன்ற வழக்குகளில் விசாரணைக்கு பெண் காவல்துறை அதிகாரிகள் மட்டும்தான் ஈடுபடுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தலை வழங்கினார். அதே போல இந்த வழக்கின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு மாநில தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் நீதிமன்றத்துக்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முதல் தகவல் அறிக்கை உள்ளிட்ட ஆவணங்களில் உள்ள அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பெயரை உடனடியாக நீக்க வேண்டும் என்றும் தற்போது உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் ஜூலை 22ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதன்.